மாத சம்பளம் வந்துச்சுன்னா பணம் எங்கே போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? இந்த 5 சிம்பிள் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல அமௌண்ட் சேவ் பண்ணலாம். முதல்ல டெய்லி செலவுகளை எழுத ஹேபிட்டை வச்சுக்கோங்க. 50 ரூபா கூட எப்படி செலவாகுதுன்னு எழுதி வச்சோம்னா தான் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறது தெரிய வரும். 2வது, ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும், நம்மளுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதை லிஸ்ட்டு போட்டுருங்க. அப்போ தான் தேவையானதை மட்டும் வாங்கிட்டு தேவையில்லாததை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். 3வது, ஆன்லைன் பேமெண்ட் யூஸ் பண்ணும்போது கேஷ்பேக் ஆஃபர்ஸ் செக் பண்ணுங்கள். சின்ன சின்ன சேவிங்ஸ் கூட நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். சேலரி வந்ததுமே 10% தனியாக சேவிங் அக்கௌண்ட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5வது, முக்கியமாக அவுட் சைட் ஃபுட்டை கொஞ்சம் குறைச்சா மாதத்துக்கு 1000ங்களை ஈஸியாக சேவ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்கள் பணம் ஸ்லோலி இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.